மாணவர்கள் சென்ற பேருந்தை தாக்கிய இளைஞர்கள். பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். நேற்று அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சு விட்டோம். வேணும் நுப்பாட்டி குழந்தைங்களாம் பயப்படுற மாதிரி செஞ்சு விட்டோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம் நாங்கள் செய்ய மாட்டோம். எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பொண்ணுங்களாம் 2 பொண்ணுங்க இருக்குது. அது நான் இப்போ தான் உணர்ந்து அதெல்லாம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப மன்னிச்சிடுங்க. பொதுமக்களும் சரி, காவல்துறையும் என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்ட இளைஞர். காரைக்கால் மாவட்டம் பூவம் பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் பள்ளி பேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரசலங்குடி பக்கத்துல மாங்குடி பகுதியில போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த பகுதியில சில இளைஞர்களும் வந்திருக்காங்க. மது போதையில அவங்க இருந்ததா கூறப்படுது. இந்த பேருந்து மீது கல் வீசி தாக்குதல் நடத்தி அட்ராசிட்டியில ஈடுபட்டிருக்காங்க. உள்ள இருந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த செயல்ல பயந்து போயிட்டாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இது சம்பந்தமா போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. புகாரின் பேரில இப்ப 3 பேரை 6 பிரிவுகளின் கீழே போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. தாமரை செல்வன் அப்படின்ற ஒரு இளைஞரை போலீசார் கைதும் பண்ணியிருக்காங்க. மீதி 2 பேரை தீவிரமா தேடிட்டும் இருக்காங்க. கைதான இளைஞர் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.